வணக்கம் சார். வணக்கம் கலை. தொடர்ந்து ஆளு ஷானவாஸ் அவர்களை கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருக்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சுட்டு வராங்க. விசிகாவினரும் சரி, இல்லை மற்ற விசிகா மேல அக்கறை கொண்ட நபர்களா இருந்தாலும் சரி, இதே பதிவிட்டு வர்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த பதிவுகள் அவங்க இடத்துக்கு மிக முக்கியமான காரணம் ஷானவாஸ் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுகள். எங்கேயாவது நம்ம ஒரு கூட்டணிக்கு ஆதரவாக இருந்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வச்சுங்க, நம்ம அவங்க கதைக்கே போகலாம். இப்போ திமுக கூட்டணியில் விசிகா இருந்தாங்க. இப்போ திமுகவை பற்றி அண்ணன் வன்னியரசனை வாழ்த்திலாம் பேசிகிட்டு இருந்தார். ஓகே, ரைட், ஓகே. இப்போ அதே வன்னியரசனை உதாரணத்துக்கு பாஜக இப்போ வாழ்த்தி பேசுகிறாருன்னா விஜய் என்ன பண்ணுவார்? ஐயா அவங்க ஆதரவு போதும், தயவு செஞ்சு போயிடுன்னு அனுப்பிச்சிடுவார். ஏன்னு கேட்டால், எந்த கூட்டணியில் நம்ம இருக்கிறோமோ அவங்க ஆதரவு இருக்கணும். இப்படி நீங்கள் கேட்கலாம், ஏங்க பாஜகவை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு காலத்தில் பாஜக, விசிகா, திமுக ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. திரு எச் ராஜா போன்றவர் இங்கே எம்எல்ஏ வளர்த்து மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய உழைப்பு. அதான் பழைய கதை, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களுடைய அரசை அண்ணன் திரும்ப ஆதரித்து இந்த அரசு இங்கே இருக்க வேணும்னு சொல்லிட்டு ஆதரித்து இந்த அரசுடைய ஆதரவை கொடுத்திருக்காரு. அந்த கட்சியில் கூட்டணி கட்சியாக விசிகா இருக்கிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்கிறாங்க. அந்த அமைச்சரவை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள் யார்? விடுதலை சிறுத்தைகள். ஏன்னு கேட்டால் அமைச்சர்கள் இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, நம்ம இன்னைக்கு யாரையாரோ ஒரு காலத்தில் கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க என்று பேசுகிறெல்லாம் இன்றைக்கு அதை மறந்து விட்டு பேசுகிறார்கள். யார் பேசுறாங்க? இதை நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? என்ன நோக்கம்னா, திரும்ப அண்ணன் வெளியேற்றணும். இப்போ திரும்ப அண்ணன் நாளைக்கே ஒரு லெட்டர் ரெடி பண்ணி ஷானவாஸை கட்சியிலிருந்து இடைநீக்க செய்கிறேன்னு சொன்னா அப்படின்னா என்ன தெரியுமா? மற்ற மத்தியெல்லாம் இஸ்லாமியர் மத்தியிலோ இல்லை மற்றவர்கள் இருக்காங்க, திமுக விசுவாசிகள்லாம் பார்த்தீங்களா ஷானவாஸை கட்சியில் தூக்கிட்டாங்க. ஏன்னா ஷானவாஸுக்கு ஒரு முகம் இருக்கிறது, ஒரு அறிவாளி, நல்லா பேசுகிறப்பல ஒரு முகம் இருக்கிறது. எல்லோருமே பல அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க அறிவாளிகள் இல்லை வெளியே தெரிவிப்பாங்க. அது ஒரு விஷயம். இப்போ என்னவா இவங்க இது ஏன் எழுதுறாங்கன்னா இப்படி பேசுறாரு. அப்போ என்னன்னா, திரும்ப அண்ணன் ஆதரிக்கக்கூடிய தாவேக்கா சரியில்லை, விஜயோட செயல்பாடுகள் சரியில்லைன்றது பகிரங்கமான குற்றச்சாட்டு. யாருது? ஷானவாஸ் அவர்களுடையது. இதே வேலையை தான் யார் பண்ணாங்க? இத்தனைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு ஷானவாஸ் அவர்கள் போல மிக மோசமாக கூட்டணி கட்சியினுடைய ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணவும் யாருமே கிடையாது. ஆதவ அர்ஜுனா கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, ஏங்க டெப்டி சிஎம் தாங்கல, அது உரிமை, கொச்சைப்படுத்துவது கிடையாது. உரிமைக்கும் கொச்சைப்படுத்துவது வித்தியாசம் இருக்குது. நீங்க பண்ணுங்கிறது கொச்சைப்படுத்துறது. இன்னும் சில பேர்லாம் விசிக ஊடகங்களை பேசும்போது என்ன பேசுவாங்க திமுக எதிரானா, இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சவங்க கூட இவங்க படிச்சவங்களுக்கு விரோதமாக இருக்காங்களே, இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது உரிமைகள் சார்ந்து பேசுறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து ஸ்டாண்டே தப்பு. என்ன ஸ்டாண்டு? திரும்ப விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த ஸ்டாண்டே தப்புன்னு சொன்னால், அந்த தப்பு சொல்கிறவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தவங்களோட தலைமை கீழ் இருக்கலாமா? அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர் கழுத்தபடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பு கூட நன்றி தெரிவிக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயமா இருக்கட்டும். இப்போ அவர் விஜய் அவர்களை கடுமையாக எதிர்ப்பதற்காக திமுகவினால் இறக்கி விட்டப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பன்னீர் பாபு அவர்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. யாரு? திமுக. எனக்கு பன்னீர் பாபு, சில பேர் மத்தியில பன்னீர் பாபு அவர்களை ரொம்ப உயரமா தான் பேசுறாங்க. போற மனுஷன் உடனே இந்த கடிதத்தை போட்டாரு, சொன்னாரு, இந்த போயிட்டு அங்க போய் என்னத்த பேசினாலும் நாகரிகமா இருக்குது. அவருடைய பேச்சு நாகரிகமா இருந்தது. ஆனா இவருங்கிறப்போ இங்க கட்சிக்குள்ள இருந்துகிட்டே இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு பன்னீர் பாபு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய முகமும் இவருக்கு ஒரே அளவு கிடையாது, ஒரு ரீச் கிடையாது இல்லையா? அப்படிங்க பன்னீர் பாபு அவர்களுக்கு பெரிய ரீச் இல்லைன்னு கேட்டால் அவர் ஊடகத்தில் இல்லை, ஊடகத்தில் முகம் கிடையாது, அவ்வளோதான் பெரிய வித்தியாசம். அவரே எம்எல்ஏ, இவரே எம்எல்ஏ தான். 234 எம்எல்ஏ எல்லாருக்கும் யாரெல்லாம் தெரியாது. மிஞ்சி போனால் ஒரு 30 - 40 பேர் தான் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் முன்னாள் அமைச்சர்களாக இருப்பாங்க. இப்போ மார்கண்டி மாதிரி பேசக்கூடிய ஆட்கள், சில வைரலான பேச்சாளர்களுக்கு. மார்கண்டினே எனக்கு இப்போதான் தெரியும். ஊடகத்தில் இருந்தால் கூட நமக்கு பெருசாக அவரை பற்றிலாம் தெரியாது. இப்போதான் அவரை பற்றி தெரியுது நமக்கு. ஏன்னு கேட்டால் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு விஷயம் பண்ணால் அதை நம்ம பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, ஷானவாஸ் பண்ணக்கூடியது சொல்ல ஊருங்களை சொல்ல தெரியுமா, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றது. அப்படின்னா ஓப்பனா சொல்ல போனா உனக்கு சாப்பாடு போடுற வீட்டுக்கு நீ துரோகம் பண்ண கணக்கு அது. இன்னும் சிலர் சொல்றாங்க, ஆளு ஷானவாஸ் இப்படி திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு தாவேக்கால வாரியம் கேட்டாங்க, இல்ல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னா ஏதாவது அந்த கோவத்துல தான் இவங்க அப்படியே இருக்கலாம் நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் கேட்டது வேற சில வாரியங்கள். ஆனா அவங்க கொடுக்குறேன்னு சொன்னவாறு சம்திங் ஹஜ் கமிட்டின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அது சரியா தெரியல. அப்படிதான் கொடுக்க வந்ததான் நினைக்கிறேன். நீங்க இஸ்லாமிய கொடுக்கலாம். ஆனா அது பெருசா முகம்லாம் ஒன்றும் கிடையாது, கோசம் விட்டாருன்னு சொல்றாங்க.
ஷானவாஸ் டிவிகேல இணையத்துக்கு முயற்சி பண்ணாரா? இது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. நம்ம ஏன் சொல்ல போறோம்? பதவிக்காக எது வேண்டாலும் இறங்கி செய்யறதுக்காக ரெடியாக இருக்கிற நபர் தான் ஷானவாஸ் அவர்கள். இது ஏன் சொல்றேன்னா, பதவி இப்போ இன்னொன்னு சொல்றேன் நான். இப்போ இதே வன்னியரசன் இருக்கக்கூடிய இடத்துல ஷானவாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாரு நினைப்பீங்க? விஜய் யார் தெரியுமா? அவரை போல ஒரு மனித புனிதர் நீங்க பார்த்ததே கிடையாது. நீங்க இறைவனுடைய குழந்தையே அவர் தான், இறைவனுடைய அவதாரமே அவர் தான் சொல்லிட்டு புகழ் பாடிருப்பாரு. அதிகாரம் தாங்க எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. இப்போ வன்னியரசன்ன டிவிகே அமைச்சராக இருந்தா கூட அவர் பட்டியல் சமுதாய மக்களுடைய குரலாக ஒலிக்கிறார். பல இடங்கள்ல தன்னுடைய பணிகளை மேற்கொள்றாரு. அவருக்கு இன்னைக்கும் தலைவர் வந்து யாரு? அண்ணன் திருமாவர்கள் தான். ஆனா உங்களுக்கு தலைவர் யாருன்றத நீங்க தான் சொல்லணும். நீங்களே சொல்றீங்க, நான் கலைஞரை புகழ் பாடிய வாய், ஸ்டாலினை புகழ் பாடிய வாய், அதனால் மாற்றி புகழ் பாட மாட்டேன்னு சொல்றீங்க. இல்ல, அவர் வந்து அந்த மாற்றி புகழ் பாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது யாரு ஜாடி சொல்றாரு? இப்ப விசிகாவை தாங்க சொல்றாங்க. இப்ப வன்னியரசன் சட்டமன்றத்துல இல்ல, அதே கட்சியில இருந்துட்டு ஒரு திருமாவளவன் அவர்களுமே இப்ப வந்து கொஞ்சம் அகைன்ஸ்டா தான் பேசுறாங்கன்னா திருமாவங்களையுமே சொல்றாங்க. திருமான்னு சேர்த்து சொல்றாரு. இப்ப திருமாவளவன் வந்து இந்த பட்ஜெட் ஆதரிச்சாரா இல்லையா? இந்த பட்ஜெட் ஒரு மிக சிறப்பான பட்ஜெட் சொல்லிட்டு ஆதரிச்சாரு. ஷானவாஸ் என்ன பண்ணாரு? அதை குறை சொல்லியிருந்தாரு. என்ன தெரியுமா, இங்க திமுக சில துருப்புச்சீட்டுகளை பயன்படுத்துவாங்க. இப்போ ஓப்பனா இன்னொன்று சொல்றேன் நான். ஏன் சீமான் மேல என்ன திடீர்னு பாசம் திமுக? என்ன உங்களுக்கு அவ்வளோ அக்கறை? உங்களால என்ன சொன்னார் அவரு? திராவிட பன்றிகளை நான் சுட்டு விடுவேன்னு சொன்னார் சீமான். என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு. யார் அப்ப அவங்கெல்லாம்? உங்களை அழிக்கத்தான் நான் வந்துக்கிறேன் நான். பார்ப்பன கடப்பெடுத்து பொழந்துரும் உங்களை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க? அப்படியே இப்படி கொஞ்சறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது எங்களால சண்டை வந்து பங்காளி சண்டைகள். என்ன பங்காளி சண்டை? சொத்து 2 பேருக்கு பிரச்சனையாகுது. ஏன் அவரை பயன்படுத்துறாங்கன்னா, சீமானுடைய வாய்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ். அப்போ அந்த வாய்ஸ் மூலமா விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது விஜய் அவர்களுக்கு கூடிய அந்த டேமேஜ் வந்து அதிகமாகும். இதுதான் அவங்க திட்டம். ஆனா இந்த திட்டம் சீமான் அவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படிங்க தெரியாது? நீங்க அதாவது கலைச்செல்வி நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி. இப்ப என் வாயால் நான் சீமானா ஏற்கனவே என்ன வந்து தம்பி எல்லாம் துரோகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற எக்ஸ்ட்ரா வேற சீமானு தெரியுங்க. என்ன அவரை ஒண்ணுமே தெரியாது அவருக்கு அதெல்லாம் தெரியும். அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளர் சொன்னாதீங்க. பொது வேட்பாளர்னா விசிக, டிவிகே, காங்கிரஸ், அதிமுக, திமுக, பாஜக எல்லாரும் திமுக வேட்பாளர். அது பேரு பொது வேட்பாளர் கிடையாது. திமுக ஆதரிச்சா அது பேர் திமுக வேட்பாளர், பொது வேட்பாளர் கிடையாது. டெஃபினட்டா அம்பாசமுத்திரத்தில் திமுக வேட்பாளரை நிறுத்தாமல் போவதற்கான வாய்ப்பு 90 விழுக்காடு. ஒருவேளை யாரையாவது நிறுத்தினா கூட டம்மி பாபான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாருன்னா தான் நிறுத்துவாங்க பேச்சுக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க பொதுவாக நிறுத்தினாலும் சரி, திமுக நிறுத்தினாலும் சரி, யார் நிறுத்தினாலும் சரி, மக்கள் ஓட்டு போட போகிறது விஜய் அவர்கள் கை காட்டக்கூடியவங்க தான் ஓட்டு போட போறாங்க. இடைத்தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலுமே டிவிகே பெரும்பான்மையாக வெற்றி பெறும். அதனால உங்களுக்கு எந்த சந்தேகமானா, அதனால அவர் கனவு காணலாம், உள்ள போறதுக்கு கனவுலாம் சட்டமன்றத்தில் காணலாம். ஆனால் நடக்காது. ஏன்னு கேட்டால் மக்களுடைய பல்ஸ் விஜய்க்கு ஆதரவாக இருக்கு. எந்த எதிர்ப்பும் இந்த ஆட்சி எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மின்சார கட்டணம் உயர்வு இருக்கு. அதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் இதை நாங்கள் உயர்த்துவோம். அது நம்ம என்ன சொல்றோம், அதை உயர்த்தாமல் நீங்க இந்த சலுகைகள் இலவசங்கள் கொடுக்குற அது விட்டுலாமே நீங்கன்றது நம்ம சொல்றோம். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலுமே கூட இது பெருசா பிரதிபலிக்காது, ஓட்டுல பெருசா பிரதிபலிக்காதுன்னு தான் நான் சொல்றேன். நான் இப்போ கவினுடைய படுகொலைக்கு ஏன் வந்து திரு விஜய் அவர்கள் வாய் திறக்கலன்றது பெருசா விஷயமாச்சு. ஆனா பட்டியல் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக ஒரு ஓட்டு போட்டிருக்காங்களே, அது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரிசர்வ் தொகுதியில வந்து எல்லா சமுதாய மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க, அது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமான வாக்கு அவர் கொடுத்துருக்காங்க. மக்கள் மத்தியில் எது வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது, எது பெருசாக வந்து இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுன்னு இருக்குது. உதயநிதி அவர்களை கைது பண்ணாங்க, கைது பண்ணி கூட்டின்னு வந்து விட்டாங்க. அந்த விஷயம் ஒரு நாள் விஷயமா? கரெக்ட். விஜய் இப்படி பண்ணாரு ஒன்று, அது பல நாள் விஷயம், இன்ன வரைக்கும் போகுதா? ஏன்னு கேட்டால் தட் இஸ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது. அது ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பாகவே போயிடுச்சு. அப்போ அந்த இம்பேக்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணாதான் மக்கள் மத்தியில் நிற்கப்படும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன், நம்ம ஷானவாசை பேசி சீமான்கிட்ட வந்துட்டு நம்ம இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு திமுகவோட வேலை என்னென்னா விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும். யார் எதிர்க்க வேண்டும்? யாரெல்லாம் ஆதரித்து இருக்கிறார்களோ அவங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை எதிர்க்கணும். சீமான் ஒரு காலத்துல சொல்றாரு, நானும் என் தம்பி, நான் வந்து என் தம்பி துணை முதலமைச்சர் சொன்ன எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாருல, அவர் அப்போதான் எதிர்க்க ஆரம்பிச்சார் விஷயம். இப்போ விசிகால தான் நம்ம எதிர்க்கணும்னா
ஷானவாஸ் வந்து ஒரு இஸ்லாமிய முகம் ஒன்று இருக்கு, ஒரு இன்டெலெக்சுவல் ஃபேம் ஒன்று இருக்கு. அப்போ இதையெல்லாம் சேர்ந்து வச்சு எதிர்க்கணுன்றது அவங்களோட ஐடியா. அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதன் பிறகாக அந்த கட்சி பெருசாகி பரிணாம வளர்ச்சி அடைந்து எல்லாருக்குமான கட்சியாக வந்து மாறுது. அவர் ஒன்றும் இஸ்லாமியர்களை முதல்ல வர வச்சியோ நான் தலித்தை முதல்ல வர வச்சு கட்சியை வளர்க்கல. கட்சி நல்லா வளர்ந்துட்டு ஊரெல்லாம் பிரபலம் ஆயிட்டதுக்கு அப்புறம் வாங்க, என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து தரேன், வாங்க உங்களுக்கு மாநில துணை பொதுச் செயலர் தரேன், வாங்க உங்களுக்கு பொருளாளர் தரேன், உங்களுக்கு பொதுச் செயலர் தர சொல்லிட்டு பகிர்ந்தளித்தார். அது வேற. இவங்க போய்ட்டு அந்த கட்சியை வந்து வளர்க்கல. வளர்ந்த கட்சியில இவர் வந்து அவங்களுக்கான பங்கை வந்து கொடுத்தாரு. அப்போ இப்படி பங்கு பெற்றோர் தான் அவர்கள். அப்போ விசிகாவில் வந்து ரத்தம் சிந்தி சதைக்கு போய் போலீஸுடைய தடியடிகள்லாம் பெற்றவங்களுக்குலாம் சீட்டு தராம உங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ அவங்களாம் வெளியே போன வச்சுட்டா கட்சினா இருக்கும், அவங்க போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரிஜினல் விசிகா, ஒரிஜினல் திருமாவளவனுடைய வளர்ப்புகள், ஒரிஜினல் அம்பேத்கரிஸ்டுகள். அவங்க உங்களுடைய திராவிடிஸ்டுகள் கிடையாது அப்படின்றத சொல்ல விரும்புகிறோம். அதனால தான் அவங்களாம் போகாமல் இருந்தாங்க. ஏன் அந்த கட்சியில் வந்து யாருக்கும் தகுதி இல்லையா, திறமை இல்லையா, இவரை விட அறிவாளிங்க, இவரை விட பயங்கரமாக பேசுகிறவங்களும் தெரியும் எனக்கு. ஆனால் ஏன் அவங்க கொடுத்தாங்க, ஒரு ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த சீட்டு தரலன்னு சொன்னதுலேருந்து மிக கடுமையாக விசிகாக்கு எதிராக வினையாற்றுறீங்க. நீங்கள் டிவிக்கு எதிராகவோ இல்லை திமுக எதிராக வினையாற்றுறதோ நீங்கள் நேரடியாக விசிகாக்கு எதிராக வினையாற்றுறீங்க. நீங்கள் சீட்டு தரலையன்றதுக்காக பல விஷயங்கள் வந்து வச்சிங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறேன். ஆகஸ்ட் 17 அண்ணன் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள். அந்த நாளை வந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய எழுச்சி நாளாக வந்து கொண்டாடுறாங்க. அன்னைக்கு வந்து தமிழ் தேசிய மாநாடு வந்து நடத்த போகிறாங்க விடுதலை சிறுத்தைகள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அணிகள் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுத்துட்டு அந்தந்த அணிகளும் அந்தந்த பொறுப்பு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஷானவாஸ் முதன்மை செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து விருதுகள் வழங்கும் விழாவுக்கு வந்து நான் போனேன் இல்ல, தொடர்ந்து வந்து இப்படி விசிகா நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கோ இல்ல மற்ற கூட்ட கட்சிகளுக்கோ அந்த எந்த விஷயத்துக்குமே போகாத ஆலோசனை ஷானவாஸ் திமுக அவங்க நடத்துற ஒரு விஷயங்களுக்கு, அவங்க நடத்துற போராட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னாடி போய் நின்று ஸ்பீச் கொடுக்குறாரு. இது எப்படி இருக்குன்னா, பிஜேபி இருக்கிறவங்களாம் வந்து பிஜேபி நிகழ்ச்சிக்கு போகிறத விட ஏங்க வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எது தாய் கழகமோ எது ஆர்ஜினோ எது ரத்தமோ அதுதான் போக முடியும். பிஜேபியினுடைய தாய் கழகம் என்பது ஆர்எஸ்எஸ். அப்போ ஷானவாஸுடைய தாய் கழகம் தாய் கட்சி திமுக, அவருக்கு விசிகா கிடையாது. இப்போ ஒரு விசிகாலிருந்து ஒரு நபர் வெளியேறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு அவர் நிச்சயமாக வந்து பெருசாக எந்த ஒரு திராவிட கட்சிகளோடவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோட போய் சேர மாட்டார். வேற ஒரு அம்பேத்கரி மூவ்மெண்ட்டில் தான் போய் சேருவார். உதாரணத்துக்கு நீங்கள் செல்வ பெருந்தகன், இப்போ நான் அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் நீங்கள் கேட்கலான்னு சொல்கிறேன். செல்வ பெருந்தகனை வந்து புரட்சி பாரத கட்சியில் வந்து இருந்தார். மூர்த்தியாருடைய புரட்சி பாரத கட்சியில் கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தார் நினைக்கிறேன் நான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்து பிஎஸ்பியில் வந்தார். பிஎஸ்பியில் வந்து மாநில தலைவராக வந்து இருந்தார். அதன் பிறகாக வந்து ஐயா கிருஷ்ணசாமியோடு பயணித்தார் நினைக்கிறேன் நான். ஐயா கிருஷ்ணசாமியோட இயக்கத்தில் இருந்தார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்திற்கான ஒரு அமைப்பு, ஒரு அம்பேத்கரி மூவ்மெண்ட். அதெல்லாம் ஏன் இங்கே பயணிக்கிறாங்கன்னா, அந்த மைண்ட் செட்டில் அந்த நாலேஜில் பயணிக்கணும், அங்கே தான் பயணிக்க முடியும். திடீர்னு ஒருத்தனால போயிட்டு நீ புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்ல பேர் திடீர்னு நீ அண்ணா நாம வாழ்க கலைஞர் நாம வாழ்கன்னு திடீர்னு சொல்லலாம் முடியாது, வராது. அது ஒரு விடுதலை சிறுத்தையா இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம். அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது வேற ஒருத்தவங்க கூட போகலாம், அது தப்புன்னு சொல்ல முடியாது, சொல்றேன். ஆனா இவர் ஆரம்பத்துல இருந்தே திமுக தான், முன்னாடி பின்னாடி அப்படிலாம் கிடையாது, ப்ராப்பர் திமுக பிளட் அவரு. அது என்னன்னா, பெரும்பான்மையா இங்க இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டால், இப்போதைக்கு அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இப்படி கிடையாது. அப்போ அவங்க பல இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய அவைத்தலைவரும் இஸ்லாமியர் தான், அவங்களுடைய அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க, பல மாவட்ட செயலர் இஸ்லாமியர் இருந்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கான ஒரு முக்கியமான கட்சியா அதிமுக வந்துச்சு எப்போ அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. பிஜேபியோட அதிமுக போனதுனால உங்களுக்கு அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்கு வங்கி வந்து திமுக பக்கம் திரும்பிச்சு. திரும்பின திமுக ஓட்ட இவர் இப்போ விஜய் வந்து அதை கொஞ்சம் எனக்கு வந்து கிறிஸ்டின் சோர்ஸ் ஃபுல்லாக வந்து வழிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் இந்த முஸ்லீம் ஓட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே கூடி சீக்கிரம் வந்து எடுத்துருவாரு தான். ஸோ அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை திமுக இழந்துடுச்சு. பட் அந்த முகங்களை அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ ஷானவாஸ் போன்றவர்களை வந்து பேச வைக்கிறது, அது எப்படி ஒரு கட்சியில் இருந்துன்னா அந்த கட்சியோட தலைமைக்கு எதிராக பேச முடியும்னு தெரியல. ஆனால் இதையெல்லாம் பேசுவதை அண்ணன் திரும்ப பார்த்துன்னு தான் இருக்காரு. குறைந்தபட்சம் அவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கூட அண்ணன் திரும்ப வந்து எடுக்கல. இப்போ இதெல்லாம் பெரிய தப்பான்னு கேட்டால்
மற்றவங்களாம் இடைநீக்கம் பண்ணும்போது இதுவுமே அந்த லிஸ்ட்டில் வருது தான். அதை விட இது கொஞ்சம் அதிகமாக வருதுன்னு வச்சுங்களேன். இல்ல இப்ப திரும்ப அவர்கள் பேசுறாங்களோ இல்லையோ தொண்டர்கள் மத்தியில அதிகமான அந்த சலசலப்பு கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் நம்மகிட்டே பேசுறாங்க இல்லையா, நம்மளே பேட்டி எடுக்கிறோம் இல்லையா, அவர் பேசுறது அவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்போ நீங்கள் திருமானோ கேள்வி கேட்குறீங்க. திருமான்னு வந்து ஒன்றும் தெரியல, அரசியல் அவருக்கு தெரியலன்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அவர் பண்ணுறதெல்லாம் அரசியல் ஸ்டாண்ட் சரியில்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் ஆட்சியில் அமர்ந்தாலும், எத்தனை பேர் முதலமைச்சர் ஆனாலும், அண்ணன் திருமாவை போல ஒரு அரசியல் ஞானியை இந்த காலத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. நான் தலைவர் கூட சொல்றேன், நான் அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். அரசியல் ஞானி, இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் சொல்லிட்டு முன்கூட்டியே கணித்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான். யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா தொங்கு பால் நடக்க சொல்லிட்டு? அதை வந்து யூகிச்சவர் அண்ணன் திருமா. அதனால தான் அவர் அரசியல் தலைவர் கிடையாது அண்ணன் திருமா, அவர் அரசியல் ஞானி. அப்போ அந்த அரசியல் ஞானிக்கே ஒன்றும் தெரியல, அவர் எடுக்கிற ஸ்டாண்ட்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய முதன்மை செயலர் ஷானவாஸ் சொல்றாரு டிவிகேவுடைய ஆதரவு வந்து கொடுத்தது விவகாரத்தில். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு பிடிக்கலன்னா அதுக்காக நீ திருமண கருத்தை வந்து ஏற்றுக்காம போங்க நான் சொல்ல மாட்டேன். அது என் விருப்பம் கிடையாது, உங்கள் விருப்பம் அது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அங்கேயே நான் இருப்பேன், எழுத்து பேசுவேன், முடிஞ்சால் நீக்கி பாருங்கன்றது தான் அவரோட ஸ்டாண்டு. அண்ட் திருமா ரொம்ப ஜனநாயகமானவர், எல்லாருக்குமான கருத்துரிமை என்ன சொல்கிறது, இந்த கழுத்து வரைக்கும் கொடுப்பாரு. அந்த கழுத்தை நெரிக்கிற மாதிரி தான் அவங்களோட கட்சியிலேருந்து இடைநீக்கெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவர் இருக்கார். பார்ப்போம், அவராக வந்து நீக்குவார் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. என்ன நடக்கும் பொறுத்து தான் பார்க்க முடியும்.